மட்டும் வழியே நானே இஞ்சி ஈடு நான் படிக்கிறேன், நீங்க படிக்கிறீங்க. தப்பு தப்பா படிச்சுக்கிட்டு மறக்க மன கூடுதில்லையே, இஞ்சி இடு பழகி மஞ்ச சக பழகி கள்ளச்சிரி பழகி மறக்க மன கூடுதில்லையே. ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதான் கேப்ஷன்லேயே பார்த்துருப்பல, அப்புறம் என்ன கேப்ஷன்லேயும் பார்த்துருப்பேன், தமிழ்லேயும் பார்த்துருப்பல, அப்புறம் என்ன நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். சரியா சரியா ஆ கைஸ், நானும் வன்முறை கையில் எடுக்கக்கூடாது தான் கைஸ் நினைக்கிறேன். ஆனால் வன்முறை தான் எனக்கு எல்லாத்துக்கும் தீர்வுனா நான் வன்முறையே கையில் எடுத்துக்கிறேன். நம்ம சேனலில் வரவங்க எல்லாருமே வீடியோஸ் பார்க்குறவங்க ஒரு 100-150 பேர் பார்க்குறாங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களோ ஒரு கம்மியாக தான் பண்ணுறாங்க கைஸ். அது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அப்படி பண்ணாதீங்க கைஸ். வீடியோ பார்க்க வரீங்க, ஒரு லைக் போட்டு போங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒரு கமெண்ட்ஸ், எத்தனை கமெண்ட்ஸ் வேணால் போட்டுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். லைக்ஸ் நீங்கள் ஒன்று தான் போட முடியும், கமெண்ட்ஸ் எத்தனை வேணால் போடுங்க, அது உங்கள் இஷ்டம். ஏன்னா யூடியூப் அல்காரிதம் படி நீங்கள் எத்தனை லைக்ஸ் எத்தனை கமெண்ட்ஸுன்றதை வச்சு தான் வியூஸே வருமா. அதை நானே இப்போ தான் பார்த்தேன். அதனால் தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் போடுங்க கைஸ். கமெண்ட்ஸ் போடுவியா சொல்லு, கமெண்ட்ஸ் போடுவியா? போ 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 நேராக இப்போ அப்படியே மினிமைஸ் பண்ண வீடியோவை போ. லைக் பட்டன் அங்கே லெஃப்ட்டில் இருக்கும் பாரு, என் சேனல் நேம் கீழே லைக் பட்டன் இருக்கு பாரு, தொடு தொடு. தொட்டியா தொடு தொட்டியா. டிஸ்லைக் தொடாத, அது பக்கத்தில் லைக் இருக்கு. அதுதான் லைக். தொட்டியா? அதுக்கப்புறம் அப்படியே கீழே வா. கமெண்ட் செக்ஷன் போனியா? அவ்வளோதான். அப்படியே ஏதாவது கமெண்ட் போட்டியா? கமெண்ட்ஸ் வந்து வெளியே வா. அங்கே போ, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணு. பண்ணிட்டியா? தேங்க்யூ கைஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாக்கியலட்சுமியிலேருந்து ஒரு சீன் எடுத்து நம்ம இப்போ ட்ரோல் பண்ண போறோம் கைஸ். இதை ட்ரோல்னு சொல்லலாம், ரோஸ்ட்னு சொல்லலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ சொல்லிக்கோங்க கைஸ். இப்போ நான் ஒரு கத்தி எடுத்து உங்களை மிரட்டி இருப்பேன்னா கைஸ், அது வன்முறை நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதுவும் ஒரு வகையில் ஒரு போராட்டம் தான். என்னோட ஆதங்கத்தை நான் அப்படி தெளிவுபடுத்தினேன் கைஸ் உங்களுக்கு. கமெண்ட் போடுறான் மவனே, போடு. சரி, வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலாக இதோட பிளாக் நான் சொல்லிடுறேன் கைஸ் உங்களுக்கு. பாக்கியலட்சுமின்றது வந்து ஒரு தமிழ் சீரியல் விஜய் டிவியில் போடுறாங்க கைஸ். அதுக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க, நானும் ஒரு ஃபேன் தான் கைஸ். அதில் இப்போ அந்த சீரியல் என்ன போயிட்டு இருக்குன்னா, இப்போ ஸ்க்ரீனில் தெரியுறல, இவர் தான் வந்து கணேஷ். சரிங்களா கைஸ்? இவரோட ஒய்ஃப் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க கைஸ், அவங்க நேம் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக். அமிர்தா கைஸ். இவங்களோட ஒய்ஃப் வந்து அமிர்தா. சரிங்களா? ஆக்சுவலாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுது. இவரும் வந்து செத்துடுறாரு கைஸ். இவரும் செத்து போயிடுறாரு. இவங்க செத்து போன சோகத்திலே இவங்க ஒரு குழந்தையும் பெற்றுக்கிறாங்க கைஸ். ஆமாம் கைஸ், இவர் செத்து போன சோகத்திலே அமிர்தா ஒரு குழந்தைய பெற்றுக்கிறாங்க கைஸ். அந்த குழந்தைய பெற்றுக்கிட்டு அந்த குழந்தைய வளர்க்கணும், அப்புறம் அவங்களோட அம்மா அப்பா பார்த்துக்கணுன்றதுக்காக சென்னை வராங்க கைஸ். சென்னை வந்து அவங்க வந்து நிறைய வேலை பார்க்குறாங்க கைஸ், பார்ட் டைம். அப்படி வந்து நம்ம ஷோவோட ஹீரோ ஒருத்தர் இருக்கார், எழில் அப்படின்னு. அந்த எழிலுக்கு வந்து இப்போ அவங்க ஒய்ஃபாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க கைஸ். சரிங்களா? இப்போ வந்து என்ன பிரச்சனைனா, செத்து போனவரா சொல்லப்படுற அந்த கணேஷ் நேராக வந்துட்டாரு கைஸ்.
இது எப்படி சாத்தியம்னு கேட்பீங்க. சீரியல்ல இதெல்லாம் சாத்தியம் தான் கைஸ். சரிங்க, இங்க லாஜிக் எதிர்பார்க்க கூடாது. ஒன்லி சீரியல். இப்போ அவர் வந்துட்டாரு, இப்போ அந்த ஒய்ஃப் யார் கூட போகணும் அப்படின்றதான் கைஸ் கதை. இப்போ அது அந்த ஒரு எபிசோட் தான். அந்த எபிசோட்ல நம்ம ஒரு பார்ட் பார்க்க போறோம் கைஸ். பார்ப்போமா? போவோம். நான் வரல. நான் இங்க இருந்து எங்கேயும் வரல. நான் வர மாட்டேன். நான் இங்க இருந்து எங்கேயும் வர மாட்டேன். நிலா, கைஸ் ஆக்சுவலாக பாக்கியலட்சுமின்ற ஒரு கதை வந்து இதோ இதில் தெரியுறாங்களா கைஸ், இவங்க தான் கைஸ் பாக்கியலட்சுமி. இவங்கள வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டாக வச்சு தான் கைஸ் உங்களோட இந்த சீரியல்லே மூவ் ஆகும். அப்படிப்பட்ட இந்த சீரியலில் வந்து எல்லாருக்குமே வரவங்க போகிறவங்க எல்லாருக்குமே 2 பொண்டாட்டி, வரவங்க போகிறவங்க எல்லாருக்குமே 2 புருஷன். நீங்கள் எப்படின்னு கேட்பீங்க. நான் சொல்கிறேன் கைஸ், அதுக்கும் நான் சொல்கிறேன். இதோ இருக்காங்களே பாக்கியலட்சுமி, இவங்களோட புருஷன் கோபியை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கலாம் கைஸ். இந்த புருஷன் கோபி என்ன பண்ணார், இந்த பாக்கியலட்சுமியை விட்டுட்டு ராதிகான்ற ஒரு பொண்ணு கூட போயிட்டாரு கைஸ். அதாவது இப்போ கோபிக்கு 2 பொண்டாட்டி. சரிங்களா கைஸ்? அடுத்து இவரோட 2 பசங்க கைஸ். 2 பசங்களில் வந்து எழில் சின்ன பையன். சரிங்களா? அதாவது இப்போ அமிர்தா இப்படி பிடிச்சிக்கிட்டு இருக்கார்ல, அவர் தான் கைஸ் எழில். அவர் என்ன பண்ணார், அமிர்தாவுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணார். அது செட்டப் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரு. சரிங்களா கைஸ்? அதாவது இவருக்கும் ஒரு 2 பொண்டாட்டிங்க, அதாவது 2 லவர்னு வச்சுக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் அவரோட அண்ணன் செலியன் ஒருத்தர் இருக்கார் கைஸ். செலியன் என்ன பண்ணார், ஜெனின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொண்ணோட ஒரு கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு ஒரு கேவலமான வேலைகள்லாம் பார்த்து இப்போ வந்து டிவோர்ஸ் வந்து நிற்குது கைஸ். ஆக மொத்தம் கோபிக்கு 2 பொண்டாட்டி, அவர் பசங்களுக்கும் 2 பொண்டாட்டி. சரி, இப்படியே நம்ம பொண்ணுங்க பக்கம் வருவோம். நம்ம பாக்கியலட்சுமி, இவங்களுக்கு வந்து கோபின்ற ஒரு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் கைஸ். அதுக்கப்புறம் இப்போ கோபிக்கு ஒரு போட்டி கொடுக்குற மாதிரி லேம்ப் போஸ்ட்னு ஒருத்தர் வந்திருக்காரு கைஸ். அவரை வந்து நீங்கள் இந்த தவசிய படத்துலலாம் பார்த்துருக்கலாம் கைஸ். அதுக்கப்புறம் இந்த அமிர்தா, அது உங்களுக்கு சொன்ன மாதிரியே வந்து இந்த 2 புருஷங்க, ஏதோ இந்த ஸ்க்ரீன்லேயே தெரிஞ்சாங்க 2 புருஷங்க. சரிங்களா கைஸ்? இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் தப்பிச்சிருக்காங்க. அதாவது செடினோட ஒய்ஃப் ஒருத்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அதுவும் கிட்டத்தட்ட டிவோர்ஸ் வாங்கி போய் அவங்களும் ஒரு கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆக மொத்தம் இது பாக்கியலட்சுமி வந்து ஒரு பெண்ணின் முன்னேற்றத்துக்கான சீரியலா இல்லை வாட் எவர் இட் இஸ். சரி, நம்ம போவோம். மடி அங்கோ நிலா, ஏழை யாரு பிள்ளை நீ? ஏடா நீ போய் ஒரு பொண்ணு முன்னாடி போய் உட்காந்து நிலான்னு கூப்பிட்டா அதுக்கு நீ அப்பான்னு தெரியுமாடா? சொல்ற அம்மா கிட்ட சொல்லுமா, போய் சொல்லுடா. நம்ம வீட்டுக்கு போலாம்டா. அம்மா வாங்கம்மா போலாம். வா தங்கோ, வா. அப்பா கூப்பிடுறல, வாடா. அப்பா, எனக்கு ஒன்று மட்டும் புரியல கைஸ். என்னன்னா, இவனுங்க இந்த சீரியல் குடும்பங்கள்லாம் பிரச்சனை இல்லைல்ல, பிரச்சனைக்குள்ளே தான் இவனுங்க குடும்பமே இருக்குது. நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே இப்போ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இவனுங்க குடும்பத்தை சுற்றி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்பலாம். இவனுங்க பிரச்சனைக்குள்ளே தான் ஒரு குடும்பத்தை வச்சுட்டு எடுத்துருக்கானுங்க. இந்த பக்கம் போனால் பிரச்சனை, அந்த பக்கம் போனால் பிரச்சனை. சரி, பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த பக்கமும் பிரச்சனை தான் கைஸ். சரி, இதோட கமெண்ட்ஸ் நம்ம படிப்போம். சேலம் சசி 5082, குழந்தை பெற்றவன் குழந்தையை கேட்கிறான், அதான உலக வழக்கம்.
இதில் கணேஷ் மேலே எந்த தப்பும் இல்லை. செத்தவனை எழுப்பி கூட்டிகிட்டு வந்த டேரக்டர் மேலே தான் தப்பு. கரெக்டு தான். அதுக்கு வந்து இத்தனை பேர் ரிப்ளை ஓகே எஸ் டேரக்டர் மேலே தப்பு தான். இவங்க சொல்கிற மாதிரி இல்லை, கணேஷ் வந்தாலும் அவன் நல்லா வாழட்டும், நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வேணாம் அப்படி இருந்திருக்கணும். பவித்ரா பவி வந்து இது சொல்லியிருக்காங்க கைஸ். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? வன்மம். ஃபஸ்ட் இவன் ரியல் கணேஷே இல்லை. அவன் இடத்துல வந்து டேரக்டர் யோசித்து கதை எடுத்திருக்காரு. அட ஆமாப்பா, அப்படியே இருந்தாலும் பாப்பா அம்மா கிட்ட தான் வளரணும். போங்கடா கைஸ். இதில் வந்து என்னோட முடிவு என்னன்னா, நீங்கள் இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எப்படியும் இப்போ வந்த கணேஷ் அதாவது செத்ததாக சொல்லப்பட்டு இப்போ உயிரோட வந்த கணேஷ் திரும்பியும் போய் சாக போகிறாரு. அவ்வளோதான் இதோட முடிவாக இருக்கும். அதனால் இந்த வீடியோ வேஸ்ட்டாக நீ பார்த்துக்கிட்டு இருக்க. நீ பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு இந்த வீடியோ பார்க்குற, நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறோன்னு 2 பேருக்குமே தெரியாது. அதனால் போய் தூங்கு, நானும் போய் தூங்குறேன். பாய்.